விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத் தொடக்கத்தில் சுக்கிரன் கிரகத்துடன் 8ஆம் வீட்டில் அமர்வதால் இந்தச் சூழ்நிலை உத்தியோகத்தில் ஏற்றத் தாழ்வுகளை உண்டாக்கும். யாராவது உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம். அதன் காரணமாக நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்ய நேரிடலாம். எனவே ஒவ்வொரு அடியையும் முன்னோக்கி நகர்த்துவதில் மிகவும் கவனமாக இருங்கள். நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதனால் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். ராகு உங்கள் ஜாதகத்தின் 5வது வீட்டில் இருப்பார் மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதி குரு உங்கள் ஜாதகத்தின் 7வது வீட்டில் மாதம் முழுவதும் இருப்பார். உங்கள் கல்வியில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பீர்கள். உங்கள் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். சிறிய விஷயங்களை கூட நீங்கள் மிக எளிதாக புரிந்து கொள்வீர்கள். இது உங்கள் படிப்பில் உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆனால் ராகுவால் உங்கள் கவனம் சிதறும். சம்பந்தமில்லாத விஷயங்களில் கவனம் செல்லும். இதன் காரணமாக உங்கள் உடன் பிறந்தவர்களிடமிருந்து நல்ல ஆதரவை பெறலாம். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இணக்கமான மற்றும் கூட்டுறவு வார்த்தைகள் பரிமாறப்படும். உங்கள் மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவுவார். ராகுவும் நீங்களும் ஆடம்பரமான மற்றும் பெரிய விஷயங்கள் மற்றும் வாக்குறுதிகளை பேசுவீர்கள். அதை நீங்கள் சரியான நேரத்தில் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். இந்த விஷயம் உங்கள் அன்பானவரால் வெறுப்படையும். இதன் காரணமாக சில தவறான புரிதல்களும் சிக்கல்களும் பிறக்கக்கூடும். எனவே பொய்யான வாக்குறுதிகளை அளிக்காதீர்கள். வெறுப்புடன் எந்த வாக்குறுதியையும் கொடுக்காதீர்கள். உங்கள் உறவுகளை நன்கு புரிந்து கொண்டு அவர்களுக்கு சேவை செய்ய முயலுங்கள். செவ்வாய் ரிஷப ராசியில் பெயர்ச்சிப்பதால் வாழ்க்கை துணையின் சுபாவத்தில் சில கசப்புகளும் உஷ்ணங்களும் அதிகரிக்கலாம். எனவே சிலர் கவனமாக இருங்கள். நம் தந்தையே சரியெனக் கருதுவோம். இது உங்கள் இருவருக்குள்ளும் ஈகோ மோதலுக்கு வழிவகுக்கும். முடிந்தவரை இதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மற்றும் வாதங்கள் நடக்க அனுமதிக்காதீர்கள். இப்படி செய்தால் உங்கள் திருமண வாழ்க்கை வெற்றி பெறும். 11வது வீட்டில் குரு கிரகத்தின் அம்சம் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும். நீங்கள் வியாபாரம் செய்தாலும் அல்லது வேலை செய்தாலும் இரு துறைகளிலும் உங்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும் மற்றும் குரு கிரகத்தின் ஆசீர்வாதம் இந்த பணிகளில் உங்களுக்கு உதவும். ராசி அதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்தில் இருந்து 6ஆம் வீட்டில் அமர்வதால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆனால் அவற்றிலிருந்து வெளியேறவும் உதவும். மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும். பரிகாரம்: சிவன் கோயிலுக்குச் சென்று வெள்ளைச் சந்தனத்தை அர்ச்சனை செய்யுங்கள்.